Hi friends, எல்லாருக்குமே எப்போ வணக்கம். நான் உங்க சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹானர் சைட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. ஹானர் 9X. சமீப காலமாக அதாவது என்ன சொல்கிற 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹானர் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே அவங்க லான்ச் பண்ணலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட அப்டேட்ஸ் வந்து அது கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் ஹானர் ஃபோன் வாங்குறதுக்கு யோசிச்சாங்க. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகி கூகுளோட அப்டேட்ஸ் அதாவது கூகுள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குன்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஹானர் 9X வந்து இந்தியாவுக்கு அஃபிஷியல் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுது. எதுக்காண்டி இந்த ஹானர் 9Xை நான் வாங்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்ற டைட்டிலில் பார்த்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவேன். எதனால அப்படின்றத இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். சமீப காலமாக ஹானர் 8X லான்ச் ஆகி திட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக அவங்க இடையில எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணலை. இப்போ தான் ஹானர் 9Xன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா இந்நேரம் அவங்க லான்ச் பண்ண சீரீஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஹானர் 10X இல்லாட்டி 11X லான்ச் பண்ணியிருக்கணும். இப்போ தான் ஹானர் 9X லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானர் 8X லான்ச் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணிக்க சிப் பார்த்தீங்கன்னா கிரண் 710. அது எதுக்கூடிய காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660க்கு ஈக்குவலான ப்ராசஸர், அதோட கொஞ்சம் பெட்டர்னே சொல்லலாம். கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்போது மார்க்கெட்டில் அது காம்படிட்டராக இருந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதாவது ஹானர் 8Xக்கு எது போட்டியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் 6 ப்ரோவும் அசூஸில் Gen 4 Max Pro M2வும். நோட் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா 660 கூட கொடுக்கல, 636 கொடுத்துருந்தாங்க நோட் 5க்கு. நோட் 5 ப்ரோவோட அதே ப்ராசஸர். ஆனால் அசூஸ் Gen 4 Max Pro M2 பார்த்தீங்கன்னா 660 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3 ஃபோனுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிற போட்டி போட்டு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் கிரண் 710 ப்ராசஸர் வந்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 3750 இமேஜ் பேட்டரி கொடுத்துருந்தாங்க, டபுள் கேமரா, சின்னதாக ஒரு நாட்ச், 6.6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த நிலையில் பார்க்கும்போது ரெட்மியோ சரி, ரியல்மி சரி, அசூஸும் சரி அந்த ஃபோன் நல்லா இருந்துச்சு. இப்போ லான்ச் பண்ணிக்கிற ஹானர் 9Xோட ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கிரண் 710 SoC சும்மா கிளாக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அதே ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்துருந்தேன்னா கிரண் 810 இல்லை கொஞ்சம் 8 சீரிஸ்க்கு மேலே அதாவது ஸ்னாப்ட்ராகன் 730Gக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸரில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660. உதாரணத்துக்கு சொன்னோம்னா நீங்கள் பப்ஜி வந்து பேலன்ஸில் விளையாடுவீங்க, அதாவது நார்மல் ஃபோனில் 660 அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹெச்டியில் ப்ளே ஆகும், அவ்வளோதான். ஆனால் 730 இருக்கட்டும், 730லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDRல ப்ளே ஆகும். இதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த கிராஃபிக்ஸ் லெவலாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் லெவலாக இருக்கட்டும். சரி, ப்ராசஸர் மிகப்பெரிய ட்ராபேக் இதிலே தெரிஞ்சிடும். இப்போ உள்ள காம்படிட்டருக்கு எதுவுமே அது ஈக்குவல் கிடையாது. ஸோ அது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் அந்த மொபைலுக்கு. அடுத்து என்னென்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.6 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 42 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சிப் அதாவது சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளுக்காண்டி 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சிங் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் உடையது, டைப் சி போர்ட். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெஃப்ளெக்டிவ் பேக். அதாவது கிளாஸ் பேக் வந்து அவங்க ஆல்ரெடி ஹானர் 8Xலையும் நல்லா பண்ணாங்க. ஹானர் 9N, 9i, 9 லைட் எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இதுவும் சூப்பராக தான் இருக்குது. ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4, 6GB, அப்புறம் இன்டர்னல் 64, 128 அந்த மாதிரி வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 15,000 17,000 வருது. இப்போ உள்ள பட்ஜெட்டில் 15,000 17,000 ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ரியல்மியில் 5 ப்ரோ இருக்குது, சூப்பரான ஃபோன். அது பென்டா கேமரான்னு சொல்லுவாங்க, 4 கேமரா கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நோட் 8 ப்ரோ இருக்குது. 15,000 பார்த்தீங்கன்னா ரெட்மியில் போக்கோ F1 இருக்குது. எல்லாமே அசத்தலான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா. ஹானர் 9X ஏதோ முன்னாடியே லான்ச் பண்ணுறது ஏதோ ஒரு காரணங்களால் சரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், இப்போதைக்கு சேல் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ 15,000 கொடுத்து அந்த ஃபோன் வாங்கணுமான்னு கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு 10,000 பார்த்தீங்கன்னா நோட் 7 ப்ரோ இருக்குது. ரியல்மியில் வந்து 3 ப்ரோ இருக்குது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸோடு இது எவ்வளவோ மேல். ஸ்னாப்ட்ராகன் 675, அது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710, ரியல்மி 3 ப்ரோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபோனுக்கு போக வேணாம் தான் சொல்லுவேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.